பயம் இல்லைன்னு சொல்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த இடத்துல கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்தும். ஸோ கொண்டல் அப்படின்னாவே காற்று. ஒடியில் தெரியுது பார்த்தீங்களா, அந்த மலை தான் வந்து ரங்கமலைன்னு சொல்லுவாங்க. 3825 அடி உயரத்தில் வந்து இந்த மலை அமைஞ்சிருக்கு. ஓம் நமச்சிவாய. பாருங்க, ஒரு பெரிய ஒரு பள்ளத்தாக்கு. ஓம் நமச்சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த கஜமுகம் சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, ஒரு ரொம்பவே பழமையான ஒரு கோவிலுக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்திருக்கிறது இந்த மலைக்கு தான் வந்திருக்கோம். இந்த மலையில் இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுனரை வந்து நம்ம தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சித்தர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கீரனூர் அப்படிங்கிற வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கொண்டராங்கி மலை. அந்த மலைக்கு தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்திருக்கோம். அந்த மலையில் வந்து இந்த சிறப்புகள், அதுக்கப்புறம் அந்த மலைக்கு போகக்கூடிய பாதை இதெல்லாம் போயிட்டே மற்ற விஷயங்களை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. இப்போ நம்ம மலை அடிவாரத்துக்கு வந்தாச்சு. மலை அடிவாரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து கோவில் இருக்குது, நிறைய கோவில் இருக்குது. அதில் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கெட்டி மல்லீஸ்வரர், அதுக்கப்புறம் வந்து பிரம்மராம்பிகை கோவிலும், அதே மாதிரி அரச மரத்து அடியில் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் கோவிலும் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கம் நாகப்புற்றம்மன் கோவிலும் அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த கெட்டி மல்லீஸ்வரர் கோவில். இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய காராக நிற்கிது. நம்ம இப்போ முன்னாடி போயிட்டு அந்த கெட்டி மல்லீஸ்வரர் வந்து நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம மேலே ஏறி போகலாம். இது முன்னாடி இருக்கிற நந்தீஸ்வரர் பாருங்கள் போட்டிருக்கா, கெட்டி மல்லீஸ்வரர் சுவாமி திருக்கோவில். உள்ள வந்து சிவபெருமான் வந்து கருணை வடிவாக கம்பீரமாக காட்சி கொடுக்குறாரு. நாம் இப்போது உள்ளே போயிட்டு சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மலையேற தொடங்கலாம். சுற்றிலும் ரொம்ப அருமையாக சூப்பராக அமைஞ்சிருக்கும். இது கோவிலுக்கு உள்ள இதுதான் வந்து பிரம்மராம்பிகை அம்மன். இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம சிவலிங்க தரிசனத்தை பார்க்கலாம். கெட்டி மல்லீஸ்வரரோட தரிசனத்தை இங்கே பார்க்கலாம். நம்ம தரிசனம் பண்ணிட்டு இப்போ மேலே போகலாம். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க. இந்த போர்டில் பாருங்கள் போட்டிருக்கு கெட்டி மல்லீஸ்வரர் ஆலயம். ஏறக்குறைய மலையோட உயரம் 3825 அடி உயரம் போட்டிருக்காங்க. இது மலை ஏறக்குள்ளே பாருங்கள், லெஃப்ட் சைட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா படிக்கட்டை ஒட்டியே வந்து இந்த சிவபெருமான வழிபட்டு அப்படியே மேலேறி போவாங்க. கீழே இருக்கிறது ஒரு பெரிய கோவிலாக இருக்கும். இது வந்து சின்ன கோவிலாக லெஃப்ட் சைடில் மலை ஏறக்குள்ளே வந்து சிவலிங்கமும் நந்தீஸ்வரர் இருக்காங்க. இவரை கும்பிட்டு அப்படியே நம்ம வந்து மேலே ஏற ஆரம்பிக்கலாம். நாம ஏறிட்டு இருக்கிறது கொண்டரங்கி மலை. போகக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய படிக்கட்டுகள் பாருங்க, தனியா படிக்கட்டுகள் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து பாறையிலே வந்து எல்லாம் செதுக்கியிருக்காங்க பாருங்க. அப்படியே சுற்றி எப்படி இருக்கு, காற்று அப்படியே ரம்மியமாக அடிச்சிட்டு இருக்கு. ஸோ நாங்கள் ஏறக்குள்ள மணி வந்து 9 மணி 10 நிமிஷம் ஆகுது. ஸோ சரௌண்டிங் ஃபுல்லாகவே பாருங்கள், ஃபுல்லாகவே பாருங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மலைகளால் சூழப்பட்டது தான். அந்த பக்கம் பாருங்கள், அந்த ஒட்டஞ்சித்திரம் ஏரியா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கவர் ஆகி பழனி மலையும் அப்படியே அழகாக தெரிய ஆரம்பிக்குது. ஸோ மேலே போய்கிட்டே வந்து மற்ற விஷயத்தையும் நம்ம பேசலாம். நமக்கு முன்னாடி ஒருத்தர் போயிட்டுருக்காரு. ஓம் நமச்சிவாய. எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கீரனூர் அப்படிங்கிற வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கொண்டரங்கி மலைக்கு தான் வந்திருக்கோம். கொண்டல்னாவே உங்களுக்கு தெரியும், காற்று நம்ம சொல்லுவோம். அந்த காற்று அந்த மலையில் வந்து அப்படியே வருடி செல்கிற மாதிரி போகும். அதன் காரணமாக கூட சொல்லுவாங்க அந்த கொண்டல் வந்து இறங்கி வரக்கூடிய மலைன்னு கூட சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே பாருங்கள், கீழே வந்து கோவில் இருக்குது, சிவன் கோவில். அங்கே இருக்கக்கூடிய
அம்மன் வந்து பிரம்மராம்பிகை அம்மன். இந்த அரச மரத்தடியில் வந்து விநாயகர் பெருமான் இருக்கார். ஸோ அவரை கும்பிட்டு அப்படியே நம்ம மேலே வந்தோன்னா மேலே ஒரு சின்ன சிவன் கோவில் வந்து இருக்குது. அந்த சிவன் கோவிலையும் அப்படியே கும்பிட்டு மேலே ஏறுறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் தெரியும் கரெக்டாக அந்த போகக்கூடிய பாதை பாருங்கள். எல்லாமே வந்து பாறையிலே செதுக்கின படிக்கட்டுகள் கம்பிலாம் அங்கே போட்டிருக்காங்க. அங்கே தெரியுதுங்களா மலை உச்சி, அந்த மலை உச்சிக்கு தான் நம்ம வந்து போகணும். ரொம்பவே வந்து அற்புதமான ஒரு மலைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த மலையோட சிறப்புகளை நம்ம மேலே ஏறிட்டே பார்க்கலாம். பாருங்கள் படிக்கட்டு போக போக செங்குத்தாக போகுது. இந்த மலையோட சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மலையே வந்து ஒரு சிறப்பு தான். இது ஒரு லிங்க வடிவான மலைன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா கீழேருந்து பார்க்கக்குள்ள வந்து ஒரு லிங்க ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை வந்து தெரிய வரும். பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மலை வந்து லிங்க ஷேப்பில் இருக்கும். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மலைன்னு சொல்லலாம். பாருங்கள் பின்னாடி எல்லாமே வந்து சுற்றிலும் வந்து மலைகளால் சூழப்பட்ட ஒரு கோவில்னே சொல்லலாம் இந்த கொண்டராங்கி மலை. அதுக்கப்புறம் இந்த கொண்டராங்கி மலை வந்து இந்த கோவில் யார் கட்டியிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து பல விஷயங்கள் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா மன்னன் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் அவர்களுக்கு வந்து ஏற்பட்ட நோயின் காரணமாக வந்து முனிவர்கள்ட்ட போய் அவர் கேட்கக்குள்ள அவர் வந்து சிவாலயங்கள் கட்டி வழிபட சொல்கிறாரு. அப்படி அவர் சொன்னதுனால வந்து அந்த ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் கட்டின கோவிலாக கூட இது இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. கொண்டராங்கி மலையோட பல விஷயங்கள் வந்து ரங்கமலையில் இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டுகள் வந்து தெரிவிக்குது. அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் வந்து இந்த கொண்டராங்கி மலை பற்றின பல விஷயங்களை வந்து சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அர்ஜுனன் தவம் செய்த அந்த இடம், அதுக்கப்புறம் வந்து வற்றாத சுனை, குகை, இது மாதிரி பல விஷயங்கள் வந்து பல அரிய பெரும் விஷயங்கள் வந்து இந்த மலையில் வந்து புதைச்சி கிடக்கு. இந்த மலைக்கு வந்தாலே வந்து முக்தி கிடைக்குன்னு சொல்லுவாங்க. எப்படி நினைத்தாலே முக்தி அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னால் திருவண்ணாமலை சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த மலைக்கு வந்து இந்த மலையில் கூடிய இந்த சிவனை வழிபட்டாலே வந்து முக்தின்னு சொல்லுவாங்க. மேலும் இங்கே சிவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுயம்பு மூர்த்தியாக இருக்கார். ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு கோவில். நாங்கள் 9:15 ஏற ஆரம்பித்து இப்போ வந்து பாதி மலை பக்கமாக வந்துட்டோம். மேலும் பல விஷயங்களை மேலே ஏறிட்டே பார்க்கலாம். இதுக்கு மேலே தான் வந்து ரொம்ப செங்குத்தான படிக்கட்டுகள் பாதை ஆரம்பமாகுது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மேலே ஏறிட்டே மற்ற விஷயங்களை வந்து நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்க ரொம்ப செங்குத்தான பாதை இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒருத்தர் மேலே போய் ஏறிட்டு இருக்காரு. அந்த கைப்பிடி பக்கத்தில் பாருங்க, இதுதான் பழைய படிக்கட்டுன்னு சொல்லுவாங்க. பாருங்க குடிமானமே இல்லாமல் போயிருக்கு சரிங்களா. ஸோ ரொம்பவே பார்க்க பாருங்க எப்படி இருக்குன்னு. லிங்க வடிவமான கோவில் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்கள் மேலே ஏறி வரக்குள்ள ரைட் சைடில் பாறையிலே வந்து சிவலிங்க உருவங்கள் காணப்படுது. அதுக்கு எல்லோரும் வந்து பாலாபிஷேகம் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் மேலே ஏறி வரீங்க அப்படின்னா கட்டாயம் இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பாறைக்கு அடியிலே வந்து தங்கி ஓய்வு எடுக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. நீங்கள் கலப்பாக வந்து மேலே ஏறி வரீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஓய்வு எடுத்துகிட்டு நீங்கள் மலை ஏறி போகலாம். இங்கேயும் வந்து ஒரு பாலி மாதிரி ஒரு சுனை இருக்குது. மலை ஏறி போகிறவங்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். பாதை பாருங்கள், ஏறி வரக்கூடிய பாதை இதுதான். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாங்கள் ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ ரொம்பவே வந்து ஒரு செங்குத்தான ஒரு மலையேற்றம். இந்த ரங்கமலையில் அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் பயமாக்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மலையில் பாதி மலையிலேருந்து நம்மளை பயமுறுத்தக்கூடியதாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அப்படியே சைடில் ஏறி வரக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாறையில் இங்கே பாருங்கள் சிவலிங்கம் இருக்குது. பார்வதி அம்மா இருக்காங்க. வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் அபிஷேகம்லாம் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி இந்த மல்லிகார்ஜுனர் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றிலையுமே அங்கங்கே சில குகைகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குகைக்குள்ளே வந்து சிலைகள், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உள்ளே இருக்குது. ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு கோவில். இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு இருக்க வழியில் சைடில் வந்து ஒரு குகை இருக்குது. இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா, குகை உள்ளுக்குள்ளே அப்படியே பெருசாக போயிட்டுருக்கு. இங்கே பாருங்களேன். அங்கே வந்து சாமி வச்சு வழிபட்டுருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாறையே ஃபுல்லாகவே வந்து குகைகளாக இருக்குது. குகையில் வந்து பார்த்தீங்கன்னா காகபூஜண்ட அந்த சித்தர் வந்து தவம் செஞ்சதாகவும், அதே மாதிரி அர்ஜுனர் வந்து தவம் செஞ்சதாகவும் சொல்கிறாங்க. பஞ்ச பாண்டவர்கள் இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக வந்து இங்கே இருக்கக்கூடிய மாம்பாறை முனியப்பன் கோயில் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்ச பாண்டவர் கோவில்லாம் அமைஞ்சிருக்கு. ஸோ அவங்க வந்து இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அதுவே ஒரு சான்று. இங்கே பாருங்கள், நம்ம ஏறி வந்தோம் பாருங்கள், ஏறி வரக்கூடிய பாதை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் உள்ளுக்குள்ளே ஒரு
குகை இருக்குது. இந்த குகை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பழமையான ஒரு குகை. ஸோ ரொம்ப அற்புதம் அமைஞ்சிருக்கு. பயம் இல்லைன்னு சொல்றீங்க, கட்டாயம் பயத்தை ஏற்படுத்த இந்த மலைக்கு மேலே ஏறி வந்துட்டோம். இந்த மலையோட சிறப்பே இந்த காற்று தான். சுற்றிலே வந்து பார்த்தீங்கன்னா மூலிகைகளால் சூழப்பட்ட ஒரு மலைன்னு சொல்லலாம். இங்கே நீங்கள் மேலே ஏறி வரக்குள்ள அந்த காற்றை நீங்கள் சுவாசிக்கக்குள்ள உங்களுக்கு எப்பேற்பட்ட நோய், அதாவது பிணிகள் பிடிச்சிருந்தாலும் அது குணமாகும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. பாருங்கள் எப்படி காற்று அடிச்சிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த கம்பிகள், பாறையில் இந்த கம்பிகள் இருந்தால் உங்களால் ஏற முடியாது. பாருங்கள், செங்குத்தான பாறையில் இந்த கம்பிகள் அடிச்சுட்டு இருக்காங்க. இந்த கம்பியை பிடிச்சி தான் நீங்கள் மேலே ஏறி வர மாதிரி இருக்கும். மலையோட சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விதமான கதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலத்தில் வந்து மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. அப்படி மாடு மேய்ச்சிட்டு இருக்குள்ள டெய்லியும் வந்து அந்த மாடு மேய்ச்சிட்டு ஒரு மாடு மட்டும் பால் கொடுக்காம பால் சுரக்காம இருந்திருக்கு. அதை கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு அந்த மாடு மேய்ப்பு வந்து என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஒரு மாட்டை வந்து கண்காணிச்சிருக்குள்ள அந்த மாடு வந்து மேலே ஏறி வந்திருக்கு. மேலே ஏறி வந்து பால் சுரந்திருக்கு. பால் சுரந்த உடனே அதை பார்த்துட்டு நம்ம மாடு மேய்ப்பர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பெரும்பாலும் வந்து அந்த மாட்டை அடிச்சிருக்காரு. அது ஒரு அடி வாங்கிட்டு டக்குன்னு மாயமாக மறைஞ்சிருச்சு. அப்படி மறைஞ்சதுக்கு அப்புறமா வந்து அந்த அடித்த அடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே விழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த மாடு பால் சுரந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் வந்து இருந்திருக்கு. அந்த மாடு ஓடக்குள்ளே அதோடைய கால் பட்டு அந்த கொஞ்சம் லைட்டாக சிதலம் அடைஞ்ச மாதிரி அந்த சிவலிங்கத்து மேலே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா அவர் கீழே வந்து சொல்லி மேலே வந்து கோயில் எழுப்பினதாகவும் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாடு பால் சுரந்த மாதிரி லிங்கம் வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த பாறையில் இருக்குது. இதே மாதிரி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரங்கமலையோட இதுலையும் இருக்குது. அப்போது இந்த கோயிலை கட்டினீங்க தான் அந்த கோயிலையும் கட்டியிருக்கணும். ஏன்னா ரெண்டு இதுலேயுமே அந்த லிங்கம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி ஒரு விஷயம் வந்து ஊத்துக்குளி முருகன் கோயிலையும் இருக்குது. ஸோ இது பாண்டியர் காலத்து கோவிலாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஊர்ஜிதமாகுது. மேலும் பல விஷயங்கள்லாம் மேலிட்டே பார்க்கலாம். வெள்ளிங்கிரி மலை, பர்வதமலை, அதுக்கப்புறம் அதெல்லாம் சொல்லியிருப்போம். பட் ஆனால் வந்து வெள்ளிங்கிரி மலை பர்வதமலையை விட அதிகம் ஃபஸ்ட் ஃபீல் பண்ணது பக்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கமலை சொன்னேன். அந்த ரங்கமலையோட பகுதி ரொம்பவே வந்து செங்குத்தாக இருக்குன்னு சொன்னேன். ஆனால் அந்த ரங்கமலையோட இந்த கொண்டாங்கி மலை வந்து உண்மையாலுமே வந்து கடினமாக அமைஞ்சிருக்கு பாருங்க. ஏன்னா பாறையிலேயே வந்து ரொம்ப தூரம் பயணிக்கிறோம். நம்ம வந்து பயணிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் ஒரு அட்வென்ச்சரான ட்ரிப் வரணும் அப்படின்னா கட்டாயம் இந்த கொண்டாங்கி வாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் 3/4 மலைக்கு மேலே வந்துட்டோங்க. பாருங்கள், இதில் என்ன ஒரு அற்புதமான விஷயம்னா காற்று உங்களே தள்ளுற அளவுக்கு அடிக்கும். பாருங்கள், இந்த பில்லு பாருங்கள் எப்படி அந்த சருகு வந்து எப்படி காற்றடிச்சிட்டுக்குன்னு பாருங்கள். ரொம்ப அதிகமாக காற்றடிக்குது. மேலே ஏறி போகக்குள்ள கலப்பு அதிகமாக எதுவும் தெரியல. பாருங்கள், இன்னும் ஏறி மேலே நாங்கள் போகணும். போகிற பாதை பார்த்துக்குங்க. கீழே இறங்கி வரக்குள்ளேயும் ரொம்ப கவனமாக வரணும். முன்னாடி 2 பேர் வந்து கீழே இறங்கி போகிறாங்க பாருங்கள். நாங்கள் மேலே ஏறி போகிறோம், இங்கே கீழே இறங்கி போகிறாங்க. அந்த கம்பியை பிடிச்சிட்டு எப்படி போகிறாங்கன்னு பாருங்களேன். காற்றோட வேகம் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது. இந்த இடத்துலேருந்து பார்க்கக்குள்ள கீழே இருக்கக்கூடிய அந்த ஊர்லாம் எப்படி சின்னதாக தெரியுதுன்னு பாருங்களேன். ரொம்ப அற்புதமாக ரொம்ப அருமையாக இருக்குது இந்த இடத்துலேருந்து பார்க்கக்குள்ள. பட் ஆனால் பயம் இல்லைன்னு சொல்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த இடத்துல கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்தும். ஸோ கொண்டல் அப்படின்னாவே காற்று. ஸோ காற்று அதிகமாக இங்கே இறங்கி இந்த மலையில் செல்வதனால இந்த மலைக்கு பேர் கொண்டல் இறங்கி அப்படிங்கிறது தான் நாளடியில் கொண்டலாங்கி அப்படின்னு சொல்லிட்டு மாறினதாக சொல்லுவாங்க. வரலாற்றை வந்து என்னால் ஒரு வீடியோவில் என்னால் முடிக்க முடியல. என்னுடைய 2வது வீடியோவில் கட்டாயம் இந்த கோயிலை பற்றின மற்ற விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நன்றி.